ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இந்த இயர் ஆரம்பிச்சிருக்கு. பிகினிங்லேயே வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியை காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நாளே வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சுது. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 445 பாயிண்ட் ஒரே நாள் ஏக்தம் அடிச்சுது. தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலியோட கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு சின்ன ஒரு பிரேக் அது. ஸோ இந்த தருணத்தில் நம்ம 2025க்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லி ஆகணும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால வந்து நான் இதில் எந்த ஷேரையும் உங்களுக்கு வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ பரிந்துரை செய்யல. இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, என்னோட நாலேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல வர ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ரீசெண்டாக இது வந்து 78.43 கோடிக்கு வந்து ஒரு ஒர்க் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அலாங் வித் விபிஎன் சர்வீசஸ். இவங்க வந்து ஐடி இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இதை பேஸ் பண்ணி இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இந்த வாட்ச் லிஸ்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இதனுடைய இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து இந்த வீக்லியில் செட் பண்ணியிருக்கு. ஸோ இன் கம்மிங் வீக்ஸ் இது வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதில் காமிச்சிட்ருக்கு. அடுத்தது வந்து என்எம்டிசி, நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியோட இந்த என்எம்டிசி ஷேரோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தாக்கா, இவங்க வந்து இவங்களோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 5.1% அளவுக்கு இவங்களோட ப்ரொடக்ஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொன்று என்னன்னா இவங்களோட சேல்ஸ் இதே சமயத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டா இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இது ஹை ஆர்ஓசியில் இருக்கு, அதே நேரத்தில் லோ பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ட்ரெண்டிங் அனலிசிஸ் பார்த்தோம்னா, டெக்னிக்கல் அனலிசிஸ் பார்த்தோம்னா சார்ட்டில் ஒரு டவுன் சைடில் ஒரு 63 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 63 ரூபாயில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது. அங்கேருந்து திரும்பிச்சுன்னா 95 ரூபாய் வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது 108 ரூபாயில் வரத்துக்கும் டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்விங் ஆப்ஷனை கொடுக்குது. அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். அடுத்தது அம்புஜா சிமெண்ட். இது பற்றி சொல்லணும்னா இது டெக்னிக்கல் படி வீக் மொமெண்டம் தான் காட்டுது. ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தா நல்ல ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ட்ரேடிங் அபோவ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனிக்குன்னு எதுவும் இப்போ கடன்லாம் எதுவும் இல்லை. இவங்க நல்ல டிவிடெண்ட்டை வந்து பே அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. 25.5% அப்படின்ற அளவில் இவங்க டிவிடெண்ட் பே அவுட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ இது அதானி குரூப்ல அதானி சிமெண்டேஷனோட அமால்கமேஷன் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. புரோக்கர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இது டெக்னிக்கல் இதில் வந்து சார்ட் பார்த்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதில் காத்துட்ருக்கு. அடுத்தது கோடாக் மஹேந்திரா பேங்க். எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகுது. அதே நேரத்தில் 50 டே 100 டே மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் ஆகுது. இது ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அந்த சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போவே புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு 2025 ஒரு நல்ல விதமாக நம்ம பேங்கிங் செக்டரில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. நம்ம லிஸ்ட்டில் வர பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் கடைசியாக வர இந்த ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு.
இது ஒரு பவர் டில்லர் டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதை தவிர இவங்க வந்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கான ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறாங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 70% அளவுக்கு இருக்கு. இவங்களோட கேஷ் ஃப்ளோன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இவங்களோட அந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்பயே இது புல்லிஷான ஒரு கவுண்டரா இப்போ இருக்கு. நிறைய புரோக்கர்ஸ் இதுக்கு வந்து ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க இதை 2025க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போற ஒரு ஷேரா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பாருங்க. உங்களோட சொந்த முடிவுல அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஷேர் மார்க்கெட் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு லைக்கோ இல்லை கமெண்ட்டோ பண்ணுங்க. அது எனக்கு இந்த யூடியூப்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.